அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஒரு பத்திரிகை செய்தியில் படித்தேன். தமிழகத்தில் பிரபல நிறுவனங்கள் 2 நிறுவனங்களோட மசாலா பொடிகளில் அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லிகள் கலந்துருக்காங்களாம். அதாவது சாம்பார், ரசம் மாயிலேருந்து தொடங்கி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லா இதுலேயும் கலப்படங்கள் அதிகமாக இருக்குது. கலப்படங்கள் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. அதாவது நம்ம வீட்டில் சாதா அரைச்சோன்னா 2 மாதம் 3 மாதம் இருக்கும் அதிகபட்சம். இவங்க வருஷ கணக்கில் கொடுக்குறாங்க. அதனால தான் ஏகப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் கலக்கிறாங்க. என்னென்ன பூச்சிக்கொல்லிலாம் கலக்கிறாங்கன்னா, வாயிலே நுழையாத நிறைய பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. சைபர்மெத்ரின், டினோட்பரான், ஹெக்ஸ்தீசியா சாக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட வாயில் நுழையாத பேராக தான் இருக்குது எல்லாமே. மஞ்சப்பொடி, வத்தல் பொடியிலெல்லாம் அளவுக்கு அதிகமாக கலந்துருக்காங்க. அதனால் இந்த பூச்சிக்கொல்லிகள் நம்ம உடம்புல போகும்போது என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னா, நரம்பு மண்டலம் பாதிக்குது, சிறுநீரகம் பாதிக்குது, கல்லீரல், இந்த மாதிரிலாம் நிறைய பாதிப்பு இருக்குது. முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் கர்ப்பிணி பெண்களும் இதை எடுக்கக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு மக்கள் வீட்டில் வாங்கி காய போட்டு, கழுவி காய போட்டு அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரில் எல்லாம் இப்போ நிறையா ஹோம்மேடு கொடுக்குறாங்க. இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹோம்மேடு யூஸ் பண்ணுறாங்க. ஹோம்மேட் நிறைய பேர் விற்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து வாங்க. தயவு செஞ்சு பெரிய பெரிய கம்பெனிகள்ட்டேருந்து வாங்காதீங்க. அதிகபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அது லைஃப் டைம் கொடுக்குறாங்கனாலே மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டு பக்கத்தில் வாங்க. இல்லாட்டி வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம்தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். இது பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.